ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர். இது வந்து WXY தெர்மல் கேமரா. ஆல்ரெடி நாங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். வேணும்னாக்கா நீங்கள் வந்துட்டு புக் பண்ணி வாங்கிக்கலான்ட்டு. இப்போ தெர்மல் கேமரா ஆல்ரெடி ரிசீவ் ஆகிட்டு 2 days ஆச்சு. ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா, உங்களுக்கு இந்த தெர்மல் கேமராவை வந்துட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம், நீங்கள் இது எப்படி வந்துட்டு சேஃபாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட சொல்கிறேன் நான். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றின ரிவ்யூவும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு வந்து தெர்மல் கேமரா உள்ள இந்த மாதிரி ரிசீவ் ஆகும். கேமரா இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோஸ்கோப்பில் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற கேமரா வித் கேபிளோட உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். சரியா? இதோட கேபிளும் ஸ்கோப்பும் வந்துடும் உங்களுக்கு. முதல்ல வந்து உங்களுக்கு இது நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் இது யூஸ் பண்ணலாங்கிறத காமிக்கிறேன். அதோட ஹார்ட்வேரை காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அது எப்படி அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த தெர்மல் கேமராவை நீங்கள் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து நமக்கு தெர்மல் கேமரா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். தெர்மல் கேமரா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா கேமராவே வெளியில் உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ அதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது கேபிள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேமரா தனியாக நீங்கள் யாராவது ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை USB கேபிள் மாட்டி மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி இதுக்குன்னா நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். அதையே இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹோல்ஸில் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கோங்க இதையே. ரெண்டாவது, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரொட்டேஷனை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க, அது ரொட்டேட் ஆகாமல் டைட் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் இது வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஆங்கிள் வைக்கிறீங்களோ அந்த ஆங்கிளில் டைரெக்ஷனில் நீங்கள் வச்சுக்கலாம். இதை லூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைரெக்ஷன் நீங்கள் இது சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த டைரெக்ஷன் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஸ்கோப்பில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கோப்பில் இந்த இடத்துல ஸ்கோப்பில் இந்த மாதிரி நீங்கள் இப்போ வச்சு வேணுங்கிற இடத்துல வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் கேளுங்க. என்னோட ஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்டிங் வந்து வலுவலுன்னு இருக்குது. கொஞ்சம் அந்த பேப்பர் மாதிரியான ஒரு ஃபீல் வலுவலுன்னு இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் இதை நீங்கள் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ரப்பரோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கலண்டு வருது. அது கலண்டு அதுவே கீழே மெதுவாக வருது. அதாவது 1 day 2 days அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ரப்பரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரப்பரை நான் வந்துட்டு எடுத்தீங்கன்னா வந்துடும். இது வந்து சரி ஜஸ்ட் க்ளூவில் தான் ஒட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி க்ளூ போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. நான் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணதுக்கப்புறம் அது வரலை, நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குது. இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணேன். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நான் மாறுதல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இந்த ரப்பரை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்கோப்பில் டைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டைட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டைரெக்ஷனில் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக இந்த USB கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த USB கேபிளை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப்போடு சேர்த்து எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்வேஸ் இது வந்து ஆன்லேயே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போவுமே உங்கள் சிஸ்டத்து கூட கனெக்ட்லேயே இருந்ததுன்னா இது வந்து பவர் ஆன்லேயே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், அப்படி பவர் ஆன்லேயே இருக்கும்போது நம்மளுக்கு லைஃப் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா யூஸ் பண்ணாலும் பண்ணலினாலும் எப்போவுமே பவர் ஆன்லேயே இருக்கும். USB நீங்கள் பர்மனெண்ட்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கேமரா ஆன்லேயே இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஹீட் ஆகும், அதோட லைஃப் டைம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஏதாவது இதில் OTG மாதிரி கேபிள்ஸ் இருக்கும் இல்லையா, இதில் ஒரு கேபிளை குத்தி ஒரு சின்ன கேபிள் மாதிரி எதாவது கனெக்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. உங்களோட USB வேணுங்கிற போது அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது லைஃப் வரும். வேணும்னா ஆன்ல இருக்கும், வேணாட்டி ஆஃப்ல வச்சுக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். நான் இதுலேயும் டேரெக்டாக அடிக்கடி நீங்கள் USB கழட்டி தேவைப்படும் போதெல்லாம் குத்தி கழட்டிங்கன்னா இது லூஸ் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் பர்மனெண்ட்டாக ஒரு OTG கனெக்ட் பண்ணி ஒரு ஒயர் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த ஒயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட USB கனெக்ட் பண்ணி கழட்டி வேணுங்கிற போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு எல்லாமே நான் வந்து லைஃப் லாங் அதிக நாள் யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்னென்ன பாசிபிலிட்டிஸோ அதை சொல்லிட்டு இருக்கிறேன். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, கேமரா கூட இந்த மாதிரி ஒரு ரப்பர் வரும், கேப் ஒன்று வரும். இது வந்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் மாட்டிருக்கிறதுனால அடிக்கடி ப்ளோயர் யூஸ் பண்ணுவீங்க, சால்ட்ரிங் ஏர் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்மோக் வரும், ரோசினோட ஸ்மோக் வரும், ப்ளோயரோட ஹீட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த லென்ஸுகள் வந்து ஓரளவு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப் லாங் ஆகும்போது. ஸோ என்ன செய்யணும், இதுக்கு எக்காரணம் கொண்டும் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கேப்பை போடாமல் அப்படியே விட்டுறாதீங்க. வேலை செய்யும்போது இந்த கேப்பை எடுங்க. வேலை முடிஞ்சிச்சுன்னா கையோட இந்த கேப்பை நீங்கள் இதில் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று இந்த கேப்பில் ஏதாவது சின்னதாக ஹோல்ட் பண்ணி ஏதாவது பண்ணி இந்த டேகே நீங்கள் பண்ணி வச்சிட்டாலும் சரி, அந்த கேப் எடுத்து நீங்கள் போடாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா கேப் தனியாக எடுத்து வச்சா தொலைச்சிருவீங்க இல்லையா. ஸோ அந்த கேப் இது கூட இருக்கிற மாதிரி ஏதாவது டேக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கூட அடிக்கடி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இதையை திரும்பியும் போட்டு விட்டுறலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கேமராவை நீங்கள் சேஃபாக ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதுக்கான சில விஷயங்களை நான் பேசியிருக்கிறேன்.
கேமராவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னா, என்னோடது வந்து டிராகன் ஆர்மில் இருக்கிறதுனால ரொம்ப கீழே இறக்க முடியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போர்டை விசிபிளாக பார்க்குற அளவுக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுடைய மைக்ரோஸ்கோப்போடைய இந்த ஹோல்டரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேலே கீழே இந்த ஆமை வந்து மேலே கீழே ரொட்டேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண பாருங்கள். இந்த லென்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை இப்படி ரொட்டேட் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த லென்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். எப்போவுமே ஜூம் இன் ஜூம் அவுட் அடிக்கடி நீங்கள் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டை பண்ண வேண்டாம். லிமிட்டட் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சமான வரையில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆமை வந்து கீழே மேலே இறக்கி மைக்ரோஸ்கோப்பை கீழே மேலே மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்க. இது வந்து அடிக்கடி இந்த ரொட்டேட் பண்ணிட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய கேமராக்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நான் சொல்றது எல்லாமே நீங்கள் ரொம்ப நாள் இதை யூஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரொட்டேட் பண்ணுறத வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட், கேப் அடிக்கடி போடுங்க. மூணாவது, ஓடிஜி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் டேரெக்டாக கேபிள் குத்தி கழட்டுறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நாலாவது, இந்த ரப்பரை கலட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கலண்டு வரதுக்கான பாசிபிள் குறையும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே இங்கே நீங்கள் கேமரா ஆர்டர் பண்ணி என்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலே ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் வாங்குறீங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம பெரிய சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி கிடையாது. ஒன்றும் பெரிய நம்ம வந்து அது டூல் சேல்ஸ் பண்ணக்கூடிய இது இல்லை. நார்த்துலேருந்து நான் நிறைய அதை மட்டும் வச்சு ஈகாட்டில் பண்ணல, ஈகாமில் பண்ணலை. நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி என்கிட்ட ஒரு 10 பேர் டூல் வாங்குறாங்கன்னா அது முழுக்க ரத்னா மொபைல்ஸ் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் தான் வாங்குறாங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வாங்குறீங்க வாங்கல, அடுத்தது வாங்கியிருந்தாலும் வாங்குற ஐடியா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்காக என்ன ட்ரஸ்ட்டு வச்சு வாங்குறவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ சாஃப்ட்வேரில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதையும் பாருங்கள். அதோட முடிஞ்சு அவ்வளோதான். இதை பற்றி ஒன்றும் டாபிக் இல்லை. கேமரா வந்து இப்போதைக்கு ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக அது காலி ஆகிடும். இருக்காது. திரும்ப வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த லாட் இன்னொரு 15 டேஸில் ரிசீவ் ஆகும். அதை நான் உங்களுக்கு மாற்றி கொடுக்க சொல்கிறேன். எனிவே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற நான் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். முதல்ல ratnamobile.com அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்டுக்குள்ளார போங்க. ratnamobile.com www.ratnamobile.com போனீங்கன்னாக்கா டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஹியர் கொடுங்க. உங்களுடைய ஃபுல் நேம் என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, ஷாப் நேம் என்ன, எல்லாத்தையும் அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை ஃபில் பண்ணுங்கள். பாஸ்வேர்டை ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஹியர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். இந்த ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஓடிபியை நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். இந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா திரும்ப உங்களுடைய லாகின் பேஜுக்கு வரும். உங்களோட மொபைல் நம்பரும் நீங்கள் போட்டிருந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஜஸ்ட் வித்தின் 1 மினிட்குள்ளார உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளார போகும். நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறமா அதோட சாஃப்ட்வேர் வேணும்னாக்கா நீங்கள் இங்கே இந்த கோர் பவுண்டரி, அதாவது WXOA சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீ புக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ப்ரீ புக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ரீ புக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் லாகின் ஆகிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் ஆயிரும். நீங்கள் எதுவுமே பேமெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேணும்னா புக் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் சாஃப்ட்வேர் கொடுத்தீங்க அப்படின்னா 2 வகையான சாஃப்ட்வேர் கேட்டகரி வரும். அதில் வந்து ஒன்று விண்டோஸ்க்கா இல்லை ஆண்ட்ராய்டு மொபைலானு. உங்களுக்கு மொபைல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த விண்டோஸை கிளிக் பண்ணி சிஸ்டம்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டுனாக்கா உங்கள் மொபைலோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2 வகையான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபிகே ஃபைல்ஸும் இந்த விண்டோஸுக்கு தேவையான EXE ஃபைல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா, வெப்சைட்லேருந்து சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த கோர் பவுண்டரி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் உங்களுக்கு வரும். மொபைல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளுடைய அந்த கோர் பவுண்டரி சாஃப்ட்வேர். இந்த இடத்துல கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கனெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா USB போர்ட்டுக்கான யூஎஸ்பியை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தா போதுமானது. கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேமரா கனெக்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மதர் போர்டு உங்களுடைய ஷார்ட்டான மதர் போர்டு இருக்குது, ஃபால்ட்டி மதர் போர்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு இதுக்கு அடியில் நீங்கள் எப்போ போல ஆஸ் யூஷுவல் கேமரா கடியில் வச்சுட்டு நீங்கள் ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணி இதோடைய போர்டோட ஸ்டேட்டஸ் என்ன, எந்த ஐசி ஃபால்ட்டியாக இருக்குது, எது ஹீட் ஆகுது என்னங்கிற எல்லாமே காம்பனன்ட்ஸ் முதற்கொண்டு உங்களால் துல்லியமாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கான கேமரா தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சும்மா வச்சு காட்டுறேன். இதோ இப்போ நம்ம வந்து கீழே நான் உங்களுக்கு இந்த கேமரா கடியில் ஒரு மதர் போர்டு வச்சிருக்கிறேன். இதோட விஷன் சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, இந்த கேமராவை நம்ம வந்து என்ன செய்யலாம், மேலே வந்து நம்மளுடைய மைக்ரோஸ்கோப்பை மேலே ஏற்றுறது மூலமாக கீழே இறக்கிறது மூலமாக
அதோட கிளாரிட்டியை நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் வேணுங்கிற மாதிரி என்னோட லென்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒன்ஸு. ஸோ இப்போ நான் என்னோட லென்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் வேணும்னா ஹைட் மைக்ரோஸ்கோப்பை மேலே ஹைட்டில் வச்சுட்டு கூட என்னால் பார்த்துக்க முடியும். இதோ ஃபுல் விஷன் பார்த்துக்க முடியும். இது வந்து ரெண்டாவது, இது அடிக்கடி உள்ள ஒரு சின்ன டிக் டிக்குன்னு சவுண்டு கேட்கும், என்னவோன்னு நினச்சிட வேண்டாம். கேலிபிரேட் ஆகும், கேமரா வந்து அடிக்கடி கேலிபிரேட் ஆகும். அந்த கேலிபிரேட் ஆகக்கூடிய சவுண்டு உங்களுக்கு வந்துட்டு கேமராக்குள்ளேருந்து வரும், அது நார்மல் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இன்னும் வந்து கேமராவை வந்து மைக்ரோஸ்கோப்பை கீழே இறக்கி நீங்கள் வந்து ஜூமிங்கை வந்து மாற்றும் போது இன்னும் கிளாரிட்டி நீங்கள் எங்கள் ஐசியோட ரொம்ப க்ளோசரில் வரைக்கும் போக முடியும், பார்க்க முடியும். இதை வந்து நம்ம 2-3 கலர் வேரியேஷன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஒயிட் பேலன்ஸ் அமுக்குனீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக அந்த ஹீட்னால எது சேஞ்ச் ஆகுதுங்கிறது உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷனு. பிளாக் அண்ட் ஹாட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிளாக் அண்ட் ஹாட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. சூடு அதிகமாக இடத்த பிளாக்காக பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அயன் ரெட்டு. இந்த அயன் ரெட்டு தான் நமக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷனாக எனக்கு தோணுது. ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது, க்ளீனாக இருக்குது, பார்க்கவும் விஷுவல் நல்லா இருக்குது. ஸோ அயன் ரெட்டு வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி அயன் ரெட்லேயும் நீங்கள் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து மற்ற இதில் இருக்கிற மாதிரியே தான் வந்துட்டு ரெயின்போ கலர்ஸும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 4 வேரியேஷன் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாற்றி நம்ம கலர் மாற்றி பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இமேஜ் கரெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இமேஜ் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஓரமாக இருக்கிற மாதிரியோ ஒரு மாதிரி இமேஜ் கிளியராக இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜ் கரெக்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். அந்த ஷார்ப் நீங்கள் வச்சு கம்மி பண்ணிக்கலாம். விஷனோட ஷார்ப் நீங்கள் சூப்பர் ரெசல்யூஷனை வந்து நீங்கள் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இமேஜை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனு. இந்த இடத்துல ஹாட் ஸ்பாட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஆன் பண்ணுறது மூலமாக இந்த ஹாட்ஸ் எங்கே வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஹாட் அதிகமாக எங்கே ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அது லெட்டராக உங்களுக்கு அங்கே மென்ஷன் பண்ணி காட்டும். இந்த இடத்துல ஆப்ஷனை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீனை நீங்கள் இங்கேயே ரெக்கார்டு ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இருக்கிற இமேஜை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. அப்புறமா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்துட்டு ப்ளஸுக்கு தள்ளுறது மூலமாக நீங்கள் இந்த இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டெம்பரேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் காட்டுற இடம், லோ டெம்பரேச்சர் மட்டும் காட்டுற இடம் ஆட்டோவில் விட்டுருங்க, அதை மாற்ற வேண்டாம். ஸோ இந்த இடத்துல சேம் செட்டிங்ஸு, டெம்பரேச்சர் இதெல்லாமே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேனுவல் ஸ்னாப்ஷாட், இந்த ஸ்னாப்ஷாட் எங்கே சேவ் ஆகணும், லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாமே உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். தென் வெர்ஷன், இது உங்களுடைய கார்டு, அதோட சீரியல் நம்பர் வெர்ஷன்ஸு எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும். ஸ்லீப் மோடு கிளிக் பண்ணுறதுக்கு மூலமாக நம்ம வந்து இந்த கேமரா ஸ்லீப் மோடுக்கு வந்து போக வைக்க முடியும் ஒரே ஷாட்டில். ஜஸ்ட் அதாவது நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, யூஎஸ்பி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த ஆப்ஷன் பார்த்துக்கோ, நீங்கள் யூஎஸ்பி கனெக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து கேமரா ஒர்க் ஆக வேணாம், டெம்பரவரியாக பாஸ் பண்ணி வைக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த இடத்துல ஸ்லீப் மோட கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறிடும். டெம்பரவரியாக இப்போ ஒரு வேலை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அது அந்த மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் நான் அதை ஆன் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு வாட்டி நம்ம கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்லீப் மோடு கொண்டு போய் வச்சுக்கலாம். திரும்ப 1 கிளிக் மூலமாக வேக்கப் மோடுக்கு நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்துக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணியே வச்சுருங்க. அதேமாதிரி டெம்பரேச்சரை வந்து இந்த இடத்துல ஆட்டோலேருந்து மேனுவலுக்கு நம்ம மாற்றிக்க முடியும். ஆட்டோ மோடில் போடுறது பெட்டர் தான். மேனுவலில் மாற்றினீங்கனாலும் மேனுவலில் மாற்றிக்கலாம். மேனுவலில் மாற்றுறது மூலமாக இந்த மாதிரி பிரைட்னஸை வந்து நம்ம வந்துட்டு ரொம்ப டார்க்கு லைட்டாக பண்ணி பார்த்துக்க முடியும். டார்க்காக வைக்கும்போது அதிகமாக ஹீட் ஆகிற லொக்கேஷன் மட்டும்தான் தெரியும். லைட்டில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹீட் ஆகக்கூடிய லொக்கேஷன்ஸையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் வந்து டார்க்கில் வச்சுருக்கிறேன், ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ப்ளோயரை வச்சு, அவ்வளோவா நமக்கு பெருசாக தெரியாது. கொஞ்சமாக அந்த டார்க்கை குறைக்கிறேன் நான். இப்போ நான் கொஞ்சமாக குறைக்கிறேன். ஸோ நம்ம குறைக்கும் போது தான், ஓரளவுக்கு குறைச்சி வைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷன் கிளியராக இருக்கும். டார்க் பண்ண மேலே கொண்டு போக ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடம் மட்டும்தான் காமிக்கும். ஸோ நம்ம கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட்டுறது அல்லது இது ஆட்டோவில் விட்டுறது இன்னும் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். இது சும்மா உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷனை வந்து ஓவராலாக ஒரு 1 மினிட்ல உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே ஒழிய நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அயன் ரெட்லேயே ஃபிக்ஸ்டாக விட்டுருங்க. ஒரு மைக்ரோஸ்கோப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட்டோலே விட்டுருங்க. எந்த செட்டிங்ஸுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள், கனெக்ட் கொடுங்க, மதர் போர்டை கீழே வச்சுட்டு பவர் கொடுத்தீங்கனாலே எந்த காம்பனண்ட் ஹீட்டாக இருக்குன்னு தெரிய போகுது, எந்த லொக்கேஷன் ஹீட்டாக இருக்குன்னு தெரிய போகுது, ஈஸியாக ஐடென்டிஃபை ஆயிரும் விஷன் கிளியராக இருக்கிறதுனால. ஸோ இந்த கேமரா, இந்த சாஃப்ட்வேர், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புக் பண்ணி வாங்குற ஐடியா இருந்ததுனாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வெப்சைட்டில் போய் புக் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் டவுன்லோடு எங்களோட வெப்சைட் ரத்னா மொபைல்ஸ் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனவே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.